வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா. இந்த விஷயத்த பத்தி நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா பேசாம இருந்தா பெரிய தப்பாயிரும்னு என் மனசுக்குள்ள தோணுச்சு. அதனால சில கேள்வி சில பேர்கிட்ட ஓப்பன் சேலஞ்சா கேட்க வந்திருக்கேன். தைரியம் இருந்தா பதில் சொல்லுங்க. தைரியம் இல்லன்னா, இதுக்கு மேல விஜய் அண்ணன பத்தி பேசக்கூடாது. ஓகே? அந்த சில பேர் யாருன்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் பையன், அப்புறம் கரப்பான்பூச்சின்னு ஒண்ணு புதுசா ஆட் ஆயிருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு கரெக்ட்னு தோணுச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. இது தப்பான விஷயம் கிடையாது. 100% கரெக்ட்டான விஷயம்னு எனக்கு தெரியும். உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு தெரியும். இப்ப விஷயத்துக்கு போலாமா? என்னன்னா பரந்தூர் ஏர்போர்ட்ட வந்து நம்ம விஜய் அண்ணன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கு மக்கள் எல்லாருமே விஜய் அண்ணன பாராட்டிட்டு இருக்காங்க. விவசாயிகளும் பாராட்டுறாங்க. ஆனா இந்த சில பேர் மட்டும் அங்க ஏர்போர்ட் வந்தே ஆவணும்னு உறுதியா இருக்காங்க. அதே மாரி நெறைய கேள்வி கேட்கறாங்க விஜய் அண்ணன் கிட்ட. நான் சில கேள்வி மட்டும் அவங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன். என்னன்னா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் சென்னைக்கு முக்கியமான ஒரு இடம். மக்கள் எல்லாருமே நிம்மதியா ஒரு காலத்துல ஊருக்கு போயிட்டு நிம்மதியா வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா இப்ப மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஊருக்கு போறாங்க. ஏன் தெரியுமா? பஸ் ஸ்டாண்ட மாத்திட்டாங்க. ஆனா இப்ப கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கிரைம் நடக்கிற முக்கிய இடமா இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்குள்ள போனாலே சாராய பாட்டில், பேக்க திருடிட்டு போயிடுறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பார்க்கிங் விடுற இடமும் சேஃப்டி இல்ல. உள்ள போனாலே நாத்தம் அடிக்குது. இது நான் சொல்லலங்க. காவல்துறை கிட்ட போய் நீங்களே கேளுங்க. அவங்களும் கஷ்டப்பட்டு டெய்லி ஒர்க் பண்றாங்க. அவங்களால கிரைம கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட். ஆனா பஸ் ஸ்டாண்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க. இப்ப நம்பர் 1 கிரைம் நடக்கிற இடமே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான். அந்த பஸ் ஸ்டாண்ட் அப்படி உருவாக்குனது யாரு? முன்னாடி இருந்த உங்க ஆட்சியில. என்ன பொறுத்தவரை ஏர்போர்ட் முக்கியமான்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க. பஸ் ஸ்டாண்ட் தான் முக்கியம். ஏன்னா பஸ்ல தான் படிக்க போறாங்க, வேலைக்கு போறாங்க, ஊருக்கு போறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. நெறைய பேர் யூஸ் பண்றது பஸ் மட்டும் தான். ஏர்போர்ட் பணக்காரங்க யூஸ் பண்றாங்க. 10% தான் எங்கள மாரி மிடில் கிளாஸ் யூஸ் பண்றாங்க. ஆனா 100% யூஸ் பண்றது பஸ் ஸ்டாண்ட். நீங்க எல்லாருமே விவசாய இடத்த அழிச்சு ஏர்போர்ட்ட உருவாக்கணும்னு செம்ம உறுதியா இருக்கீங்க. ஆனா எங்க விஜய் அண்ணன் மக்கள் பாதுகாப்பா இருக்கணும், விவசாயிங்க நிம்மதியா இருக்கணும்னு நல்ல திட்டத்த கொண்டு வந்திருக்காரு. நீங்க நல்ல தலைவரா? எங்க அண்ணன் நல்ல தலைவரா? யோசனை பண்ணுங்க. இதுக்கு மேலயும் நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். முன்னாடி உங்க ஆட்சியில பஸ் ஸ்டாண்ட மாத்துனீங்கல்ல, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட கிரைமா ஆன முக்கியமான இடத்த மாத்திட்டீங்கல்ல. உங்களுக்கு தைரியம் இருந்தா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட பழைய மாரி மாத்துங்க. மக்களுக்கு நிம்மதியான ஒரு இடத்த உருவாக்கி குடுங்க. எல்லாரும் ஊருக்கு போறதுக்கு நல்ல வழிய உருவாக்கி குடுங்க. உருவாக்கி குடுக்க முடியலன்னா வாய மூடிட்டே இருங்க. ரூ. 10,000 இருக்குன்னு சொல்லிட்டு ஊட்டி, கொடைக்கானலுக்கு போறது நீங்க. ஆனா நைட்டு பகல்னு உழைக்கிறது மக்கள் நல் திட்டத்துக்காக டெய்லி யோசனை பண்ணிக்கிட்டு, என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலாம்ன்னு யோசனை பண்ணிட்டு வாழ்ற ஒரே தலைவன் எங்க அண்ணன். எங்க அண்ணன பத்தி பேசுற அளவுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லங்க. நான் சொன்னது தப்பா? கரெக்ட்டா நீங்க சொல்லுங்க தம்பி, தங்கச்சிங்களா? பஸ் ஸ்டாண்ட் முக்கியமா? ஏர்போர்ட் முக்கியமா? விவசாய இடம் முக்கியமா? இல்ல கார்ப்பரேட் முக்கியமா? நீங்க தான் சொல்லணும்.